இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே நினிவே நாட்டு மக்கள் தேவனுக்கு பயந்து தப்புகளை திருத்திக்கிட்டு மனம் திரும்பி ஒழுக்கமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கடவுள் நினிவே நாட்டை அழிக்காமல் மன்னிச்சிடுறாரு. இதை பார்த்த யோனாவுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தேவன் நினிவே நாட்டை அழிக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தார். இப்போ அப்படி செய்யாமல் அவங்கள மன்னிக்கும் போது அவனுக்கு எரிச்சலும் கோபமும் வருது. நாமளும் யோனாவை போல தான் நிறைய தடவை கடவுள் நம்மளோட எதிரிகளை நம்ம கண்ணு முன்னாடி அழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காமல் அவங்க தேவனுக்கு பயந்து தப்புகளை திருத்திக்கிட்டாங்கன்னா தேவன் அவங்கள மன்னிக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. தேவன் மேலே கோபப்படுறோம், தேவன் மேலே எரிச்சல் அடைகிறோம். தேவன் யோனாவை மன்னித்தது போல் நினிவே மக்களையும் மன்னித்தார். அதே போல் தான் நம்மளை நிறைய தடவை மன்னித்தது போல் நம்மளோட எதிரிகளையும் மன்னிக்கிறாரு. நமக்கு தான் பழி வாங்குகிற குணம் இருக்குது, தேவனுக்கு மன்னிக்கிற குணம் தான் இருக்குது. அதனால் தேவனுக்கு பயந்து தப்புகளை திருத்திக்கிற நம்மளோட எதிரிகளை தேவன் மன்னிக்கிறார்னா அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறணும். எரிச்சல் அடைய வேண்டாம். ஆமேன்.